குட் மார்னிங் டியர்ஸ். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கண் இருந்த எனக்கு இப்போ ஒரு கண் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ தான் நான் பர்திமேயு எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறேன். இந்த கண்ணோட ஏன் இந்த பதிவு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, பலனோடு இருக்கின்ற வேலையை காட்டிலும் பலவீனமான நேரத்தில் ஆண்டவர் எந்த அளவிற்கு நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன். கண்மணியைப் போல என்னை காத்தலும் என்ற தாவீதினுடைய வேண்டுதல் சங்கீதம் 17:8 நாம் காண்கிறோம். அந்த வேண்டுதலின் அடிப்படையில் எனக்கு நேர்ந்த ஒரு சிறு விஷப்பூச்சியினுடைய கடி கண் மணியிலே படாதபடி கண் இமைகளிலே பட்டு பாதுகாக்கப்பட்டேன். இன்றைக்கு காலையில் எங்கள் அம்மா கேட்கும்போது தான் நான் பார்த்தேன். கண் மொழியில் பட்டுச்சான்னு கேட்டாங்க. கண் மொழியிலே படலை, அதாவது கண் மணியிலே படவில்லை. கண்மணியைப் போல ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இப்படி இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஆண்டவர் அநேக காரியங்களிலே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த வேளையிலே நான் ரோமரிலே காண்கிறபடி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்கிற கேள்வியோடு கூட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருந்து பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.